சுயதொழில் பண்றவங்க இல்ல சின்னதா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல சுயதொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தேவையான மிஷின்ஸ் நம்ம பண்ணி கொடுத்து வந்துட்டு இருக்கோங்க. அப்படியான மிஷின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கரும்பு ஜூஸ்க்கான மிஷின். நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல லேடிஸ் இருக்காங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மளிகை கடை இல்ல ஒரு ஸ்டேஷனரி சின்னதா வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க ஒரு அடிஷனல் இன்கம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இது ஒன் ஆஃப் தி ஒரு பெஸ்ட் பிசினஸா இருக்குங்க. இப்போ சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க ஜஸ்ட் இப்படி ஆஃப் பண்ணிட்டு ரிவர்ஸ்ல போட்டு விட்டீங்கன்னா போதும், கரும்பு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வெளியில வந்துடும். 10,000 ரூபாய் வரைக்கும் நம்ம ஆஃபர் பிரைஸ்ல தந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆஃபர் பிரைஸை பயன்படுத்தி நம்ம மிஷினை வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா புக் பண்ணி இந்த சம்மர்ல நல்ல ஒரு லாபத்தை நீங்க சம்பாதிச்சு. மார்க்கெட்ல ஒரு கிளாஸ் வந்து 25 ரூபாயில இருந்து 30 ரூபா வரைக்கும் போகுது. நீங்க ஒரு மணி நேரத்துக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு ஒரு 150 கிளாஸ் போட்டீங்கன்னாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 3000 இருந்து 4000 ரூபாய் வரைக்கும் நீங்க வருமானம் ஈட்டிக்க முடியும். உங்களுக்கு நீங்க கரும்பு வாங்கின செலவு மெயின்டெனன்ஸ் எல்லாம் போக 2500 ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கு நீங்க ஏர்ன் பண்ணிக்க முடியும். சார் வணக்கம் சார். வணக்கம்ங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. தொடர்ந்து நம்ம நிறைய வீடியோ பதிவுகள் வந்து நம்ம எம்கே குமரல் நியூஸ்ல பார்த்துட்டு வரோம். கண்டிப்பா. ஸோ வரவேற்புகளும் விவசாய மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்குது. ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்துங்க. கண்டிப்பாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எம்கே குமரல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்திருக்கோங்க. நம்ம எம்கே வந்து பாத்தீங்கன்னா கடந்த 30-35 வருஷமா இன்ஜினியரிங் ஃபீல்ட் இயங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் கடந்த 5 வருஷமா விவசாயிகளுக்கு தேவையான நிறைய மிஷின்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தென்னை விவசாயிகளுக்கு தேவையான மட்டை அரைக்கும் இயந்திரம், தேங்காய் உரிக்கும் இயந்திரம், தேங்காய் கட் பண்ணக்கூடிய இயந்திரம், அது மட்டும் இல்லாம பண்ணைக்கு தேவையான பால் கறக்கக்கூடிய இயந்திரம், சாஃப் கட்டர் மிஷின், அது மட்டும் இல்லாமல் சுய தொழில் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி கரும்பு ஜூஸ் மிஷின், எல்நெய் வெட்டுற மிஷின் நிறைய மிஷின்ஸ் பண்ணி கொடுத்து வந்துருக்கோங்க. நம்ம எம்கே இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கோவை மாவட்டம் இருகூரில் அமைஞ்சிருக்குங்க. ஓகேங்க சார். ஸோ இந்த வீடியோவில் வந்து விவசாயிகளுக்கு வந்து என்ன காமிக்க போகிறீங்க, இல்லை இது விவசாயிகளுக்கு மட்டுமா இல்லை வந்து ஒரு லேடிஸ் வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கான ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்கும்? கண்டிப்பாங்க. நம்ம எம்கே வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு தேவையான இயந்திரம் மட்டும் இல்லாம ஒரு சுய தொழில் பண்றவங்க இல்ல சின்னதா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல சுய தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தேவையான மிஷின்ஸ் நம்ம பண்ணி கொடுத்து வந்துட்டு இருக்கோங்க. அப்படியான மிஷின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கரும்பு ஜூஸ்க்கான மிஷின். நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல லேடிஸ் இருக்காங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மளிகை கடை இல்ல ஒரு ஸ்டேஷனரி சின்னதா வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க ஒரு அடிஷனல் இன்கம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இது ஒன் ஆஃப் தி ஒரு பெஸ்ட் பிசினஸா இருக்குங்க. அது மட்டும் இல்ல, அடிஷனல் இன்கமா மட்டும் இல்லாம தனியா நீங்க ஒரு சுயதொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னாலும் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிசினஸா இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு 100% சக்சஸ்ஃபுல் ரேஷியோ இருக்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அது கண்டிப்பா இந்த கரும்பு ஜூஸ் பிசினஸா தான் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம சம்மர் சீசன்ல இருக்கோம். இந்த சீசன் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஜூலை ஆகஸ்ட் வரைக்குமே நீங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியுங்க. ஓகேங்கண்ணா. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா மிஷினே வந்து பாத்தீங்கன்னா புதிய வடிவமைப்புல இருக்கு. ஆமாங்க. நம்ம டிசம்பர் அப்போ வீடியோ பார்த்துருந்தோம். அந்த மிஷின் வந்து வேற ஒரு வடிவமைப்புல இருந்துச்சு. பிளஸ் எம்கேல வந்து பாத்தீங்கன்னா அந்த கரெக்டான ஒரு குவாலிட்டியில இருக்கும். பிளஸ் வந்து அந்த மிஷினை பத்தி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்க வீடியோல வந்து சொல்லிடுறீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாமலும் சேல்ஸ் பண்றாங்க. ஸோ இந்த மிஷினை பத்தியும் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இதுல கரும்பு ஜூஸ் மட்டும்தான் பண்ண முடியுமா, வேற என்னெல்லாம் இதுல ஜூஸ் பண்ணிக்கலாம்? கண்டிப்பாக. இப்போ கரும்பு ஜூஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலே 2 முக்கியமான விஷயம் பார்ப்பாங்க. ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மிஷினோட சைஸ். இப்போ நீங்க நார்மலா ட்ரெடிஷ்னல் சுகர் கேன் மிஷின் போனீங்க அப்படின்னா குறைஞ்சது உங்களுக்கு 1.25 ரூபாயிலிருந்து 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் நீங்க செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா அதுல 3ல் 1 பங்கு நீங்க செலவு பண்ணீங்கன்னா போதும், நம்ம எம்கேயோட சுகர் கேன் மிஷின் நீங்க சொந்தம் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஃப்டிங்க. இப்போ அந்த மிஷின் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கைக்கு சேஃப்டி இல்லாம இருக்கும். மிஷின் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கரும்பு லாக் ஆச்சு அப்படின்னா மிஷின் ஆஃப் ஆயிரும். நீங்க பெல்ட் பிடிச்சி நீங்க சுத்தி அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களே பயப்படுவாங்க. பட் நம்ம கரும்பு ஜூஸ் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினி ஃப்ரிட்ஜ் சைஸ்ல தான் நம்ம வடிவமைச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த சுகர் கேன் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் டாப் டைப்ல நம்ம கொடுத்துருந்தோம். என்ஜின் மட்டும் கப்பல் பண்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. கஸ்டமர் ஃபீட்பேக் நம்ம வாங்கி எப்பவுமே அப்டேட் பண்றது நம்ம எம்கேயோட பழக்கங்க. இப்போ டேரக்டா என்ஜினை கப்பல் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ஜினுக்கு டைரக்ட் லோடு போகுது. அதனால பாத்தீங்கன்னா என்ஜின் கொஞ்சம் மெயின்டைன் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்கேல பெல்ட் டிரைவ் போட்டு நம்ம இப்போ கொடுத்துட்டு இருக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது லோடு போச்சு அப்படின்னா பெல்ட் தேய்மானம் ஆகுமே தவிர என்ஜினுக்கு எந்த விதமான ஃபால்ட்டும் ஏற்படாது. ஸோ அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இன்னும் கூடுதலா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சில இடத்துல வந்து நமக்கு பெட்ரோல் டீசல் டிமாண்ட் வருமோன்னு பயமா இருக்கு. ஒரு சில பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷனரி பழமுதிர் அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ 2-in-1 நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம மிஷினை வந்து 1.5 HP மோட்டர்ல இயங்குற மாதிரி, கரண்ட் இல்லாத இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ஜின்ல இயங்குற மாதிரி 2-in-1 மெத்தடா நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு காம்பாக்டான இடம் தான் பிடிக்கும். ஒரு மினி ஃப்ரிட்ஜ் சைஸ் தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு 3 அடி ஹைட்ல ஒரு காம்பாக்டா ஒரு இடத்துல வச்சு ஆப்ரேட் பண்ற மாதிரி இந்த மிஷின் நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். சேஃப்டி வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ட்ரெடிஷனலா பாக்குற மிஷின்ல கிரீஸ் அப்ளை ஆயிருக்கும், ஒரு கிளென்லினஸ் இல்லாம இருக்கிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை இருக்கும். பட் நம்ம மிஷின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல், ஃபுட் கிரேட் மெட்டீரியல் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால உங்களுக்கு ரொம்பவே ஹைஜீனிக்கா இருக்கும், துரு பிடிக்காது. கிளீனிங் ரொம்ப ஈஸி. நீங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க கரும்பு ஜூஸ் போட்டு முடிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு தண்ணி வச்சு வாஷ் பண்ணா போதும்.
வெளியில இருக்கிற பாட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெட் கிளாத்ல ஜஸ்ட் நீங்க அப்படியே தொடச்சு விட்டுட்டீங்கன்னா போதும், மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்க சார். இது உள்ள க்ளீன் பண்றது சார்? உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த 3 ரோலர் ரன் ஆகிறதுல க்ளீன் பண்ற மாதிரி இருக்குங்க. ஜஸ்ட் இந்த நாபை வந்து நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ரோலர் எப்படி போயிட்டு இருக்குன்னு நீங்க டைரக்டாவே பார்க்கலாம். ஓகே சார். டெய்லியுமே க்ளீன் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து மார்னிங் டு ஈவினிங் நீங்க ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிஷினை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சாயந்தரம் க்ளீன் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு யூசேஜுக்கு நல்லா இருக்குங்க. இந்த 3 ரோலர் தான் இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல நம்ம கொடுத்துருக்கனால நீங்க தண்ணி பட்டாலும் உங்களுக்கு துரு பிடிக்காது. நீங்க சாயந்தரம் போகும்போது ஜஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தி மிஷின் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா எல்லாத்துலயும் சர்க்குலேட் ஆயிரும். இந்த ட்ரே எல்லாம் ஒரு வெட் கிளாத் வச்சு ஜஸ்ட் நீங்க அப்படியே தொடச்சு விட்டீங்கன்னா போதும், மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே சார். இது மிஷின் பேரே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுகர் கேன் மிஷின் சொல்றோம். ஆமாங்க. பட் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ் அப்படியே வந்து இது சென்னை சைடுல போடுறாங்க. அது உங்க மிஷின்லயும் போட்டுக்கலாங்களா? போடலாம். இதுல நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது 3 ரோலர் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ கரும்புலேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இஞ்சி, எலுமிச்சம்பழம் எல்லாம் வச்சு கொடுப்பீங்க. கரும்பு உள்ள போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அது கூடவே வச்சு விட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிழிஞ்சிடும். அது போக வந்து பாத்தீங்கன்னா கேரட்டோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா மற்ற விதமான உங்களுக்கு என்னென்னலாம் நீங்க ஜூஸ் ஐட்டம் போடுறீங்க அப்படிங்கறது எல்லாமே நீங்க இதுல போட்டு கிரஷ் பண்ணிக்க முடியும். ஏன்னா இதுல யூஸ் பண்ணிக்கிற ரோலர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிரஷிங் மெக்கானிசம்காக தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க எல்லா ஜூஸ் டைப்பும் இதுல போட்டுக்க முடியுங்க. ஓகேங்க சார். அப்போ ஒரு பார்ட் டைமா பிஸ்னஸ் இல்லை ஒரு கடை வச்சிருக்காங்கன்னா அதுக்கு இப்போ சம்மர்னால அவங்க கடையில் இதை வாங்கி வச்சு ஒரு பார்ட் டைமா அப்படியே போட்டுக்கலாம். கண்டிப்பாங்க. இது வந்து சம்மர் சீசன்ல அதுவும் நீங்க ஒரு அடிஷனல் இன்கம் நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மளிகை கடை ஆகட்டும், ஒரு ஸ்டேஷனரி ஷாப் ஆகட்டும், இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜெராக்ஸ் ஷாப் வச்சிருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் இந்த மிஷினை நீங்கள் கூடுதலாக வச்சு ரன் பண்ணிக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 200லேருந்து 250 கிளாஸ் நீங்கள் போட்டுக்க முடியுங்க. ஓகே. இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு கிளாஸ் வந்து 25 ரூபாலேருந்து 30 ரூபா வரைக்கும் போகுது. நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு இல்லைனாலோ ஒரு நாளைக்கு ஒரு 150 கிளாஸ் போட்டிங்கனாலோ குறைஞ்சபட்சம் ஒரு 3000லேருந்து 4000 ரூபா வரைக்கும் நீங்கள் வருமானம் ஈட்டிக்க முடியும். உங்களுக்கு நீங்க கரும்பு வாங்கின செலவு, மெயின்டெனன்ஸ் எல்லாம் போக 2500 ரூபா வரைக்கும் ஒரு நாளைக்கு நீங்க ஏர்ன் பண்ணிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது ஒரே மாசத்துல நீங்க இந்த மிஷினுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கு அடுத்த மாசத்துல இருந்து உங்களுக்கு எல்லாமே இன்கமா தான் இருக்கும். நீங்க இந்த ஒரு உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிசினஸா நீங்க எடுத்து ரன் பண்ண முடியும். ஓகேங்க சார். ஆக்சுவலா இது ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வரைக்குமே நம்ம அந்த ஓல்டு மெத்தட் வச்சு தான் பண்ணிட்டு இருந்தோம். இங்க தமிழ்நாட்டு மார்க்கெட்ல ஒரு 3 இயர்ஸ் பிளஸ் இப்போ இந்த ஒரு 2 இயர்ஸாவே இந்த மிஷின் வந்ததுனால நிறைய பேர் இதுக்குள்ள வந்துட்டாங்க. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி ஒரு மல்லிகை கடையோ இல்ல ஒரு பெரிய ஸ்கூல் காலேஜ் இருக்குன்னா சம்மர் டைம்ல அங்க இதை போட்டுறாங்க. கண்டிப்பாங்க. அதுக்கு இந்த டைப் மாடல் வந்து மிஷின் வந்து ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல் பிளஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா. ஸோ அதை வந்து நீங்க எம்கே பண்றப்போ ரொம்ப வரவேற்பு இருக்கிறது. நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம், உங்களுக்கு எப்படி ரீச் இருந்தது சார்? கண்டிப்பாங்க. இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோ நம்ம உழவென்றி உணவில் நம்ம போட்டிருந்தோங்க, நம்மளோட கொஞ்சம் பழைய டைப் போட்டிருந்தோம். நல்ல வரவேற்பு இருந்துச்சு. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியா ஃபுல்லா வாங்கியிருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எம்கே எப்பவுமே அப்டேஷன் பண்றத நம்மளோட பழக்கங்க. அந்த மிஷின்ல இருந்து இன்னைக்கு கூடுதலா என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பவுல் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ட்ரே ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஜூஸ் போடும்போது நீங்கள் அது இதுலேயே வச்சு நீங்கள் கரும்பு ஜூஸ் பிடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் டிமாண்ட் வரக்கூடியான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மோட்டார் ப்ளஸ் என்ஜின் 2-in-1 ஆப்ஷனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ் பாதிப்படையாது. நீங்கள் இந்த மிஷினை எப்போ வேணாலும் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறி ஆமாம், ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிக்கணுங்க. ரெண்டாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100% சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ். இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்க்கு போகிறதில்ல, எல்லாருமே இயற்கையானதுக்கு தான் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கரும்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து இயற்கையாக ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய இடம் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் கட்டியோ காலேஜ் கட்டியோ இல்லை மக்கள் அதிகமாக புழங்குற இடத்துல நீங்கள் மிஷின் வச்சிங்க அப்படின்னா இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக எல்லாருமே கரும்பு ஜூஸ் குடிக்கிறதுக்கு கண்டிப்பாக வருவாங்க. உங்களுக்கு லாபகரமான ஒரு பிஸ்னஸாகவும் இருக்கும். சார் இப்போ இந்த சுகர் கேன் மிஷினில் ஒரு மாடல் தான் இருக்கா, எத்தனை மாடல் இருக்குது சார்? சார் நம்ம 3 விதமான மாடல் வச்சுருக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் எலக்ட்ரிக் உங்கள்கிட்ட 100% இருக்குது அப்படின்னா நீங்கள் 1.5 HP நம்மளோட சுகர் கேன் எலக்ட்ரிக் மோட்டர் எடுத்துக்கலாம். அது வந்து நீங்கள் உங்களோட கடையில் வச்சு ஆப்ரேட் பண்ணிக்க முடியுங்க. இல்லை நீங்கள் ரோட் ஃபேஸில் வச்சு ஆப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மகிட்ட என்ஜின் மாடல் டைப் மட்டும் இருக்குது. இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய கால சூழ்நிலை இன்றைய வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு மார்க்கெட் இருக்குன்னு தகுந்த மாதிரி 2-in-1 மாடலை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் ஏதாவது பெட்ரோல் டீசலுக்கு உங்களுக்கு டிமாண்ட் வந்தாலும் இந்த 2-in-1 மாடல் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேங்க சார். ஸோ இப்போ இதை லைவாக நம்ம நேயர்களுக்கும் காமிச்சிடலாமா? கண்டிப்பாக. இப்போ இதனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? கண்டிப்பாங்க. இப்போ கரும்பு நான் உள்ள வர்றேன், உங்களுக்கு எப்படி ஆப்ரேட் ஆகுது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கரும்பு ஸ்ட்ரக் ஆச்சுன்னா எப்படி நம்ம ஈஸியா ரிவர்ஸ் போட்டு எடுத்துக்கலாங்கிறதாமே லைவா உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஓகே சார். அந்த ஸ்ட்ரக் ஆகுன்றது எல்லா மிஷின்லயுமே நடக்கிற ஒரு விஷயம். சில டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய கரும்பா இருக்கலாம், இல்ல ஏதாவது வோல்டேஜ் டிராப் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரக் ஆச்சுனாலும் நம்ம ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் தான் கொடுத்துருக்கோம், மிக்சியில கொடுத்துருக்கிற மாதிரி. நீங்க டக்குன்னு ரிவர்ஸ் போட்டீங்க அப்படின்னா கரும்பு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வெளியில வந்துடும். அது எப்படி லைவா உங்களுக்கு வருதுங்கிறத நான் உங்களுக்கு ஓகே பார்த்து. இப்போ இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டு கரண்ட்லேயே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கோங்க. இந்த மாதிரி பவர் பிளக் நம்ம கொடுத்துருவோம். டேரெக்டாக நீங்கள் மிக்ஸி இல்லை கிரைண்டர் போடுற மாதிரி ஜஸ்ட் பிளக்இன் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா போதும், மிஷின் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் ரிவர்ஸ் 2 ஆப்ஷன் நம்ம கொடுத்துருப்போம். ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினை இப்படி ஆன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா போதும், மிஷின் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த கரும்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஹோல்ஸில் வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உள்ள ஃபீடிங் எடுத்துக்கும்.
நீங்கள் வச்சுட்டு கை எடுத்துக்கலாம், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு உள்ளே போகும். இப்போ சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இப்படி ஆஃப் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் போட்டு விட்டீங்கன்னா போதும், கரும்பு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெளியில் வந்துடும். ஓகே, அப்போ ரிவர்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. ஆமாம், ரிவர்ஸ் ஆப்ஷன் அந்த பட்டனை பண்ணாலே ஜஸ்ட் நீங்கள் அப்படியே பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கரும்பு ஃபுல்லாமே வெளியில் வந்துடும். ஓகே, ஏன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட்னா அந்த சுத்தமாகவே அதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து மிஷினே டோட்டலாக ஆஃப் பண்ணிவிட்டு கையில் சுற்றுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெளியில் வந்துடும். ஆனால் அந்த உள்ளே போகிற ஒரு செகண்ட்லேயே நமக்கு ஜூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆமாம், உள்ளே போகிற ஒரு செகண்ட்லேயே உங்களுக்கு ஜூஸ் வந்துருங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2-3 டைம் உள்ளே போகணும் கூட அவசியம் இல்லை. நீங்கள் ஒரே டைம் போட்டிங்கனாலுமே கரும்பு உங்களுக்கு ஒருமே உங்களுக்கு ஏதோ பிசுபிசுப்பே இல்லாத மாதிரி ஃபுல்லாமே ஒரே ஸ்டோக்கில் உங்களுக்கு எடுத்து. ஓகே, நான் அந்த ஒரு டைம் போட்டாலே போதும். இல்லை நீங்கள் செகண்ட் டைம் போடணும், நீ கொஞ்சம் கூட ஜூஸ் எடுக்கணும் அப்படின்னா 2ஆ ஃபோல்ட் பண்ணி கூட நீங்கள் உள்ளே விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபீடிங் வந்து உள்ளே எடுத்துக்கங்க. பட் வந்து இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே டைமில் ஃபுல்லாமே உங்களுக்கு க்ரஷ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து தெளிவாக வந்துடும். ஓகே, நான் ஜூஸ் காட்டுங்கண்ணா. இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக தூசி எதுவும் வராது. ஆமாம், தூசி எதுவும் வராது, ரொம்ப கிளியராக இருக்கும் உங்களுக்கு. சார், இப்போ இந்த மிஷின் பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. இப்போ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ சென்னையிலேருந்து பார்ப்பாங்க, கோயம்புத்தூர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல், ஸோ சுற்றுவட்டாரம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்ப்பாங்க. ஸோ இப்போ அவங்களும் இந்த மிஷினை வாங்குற ஒரு அவைலபிள் இருக்கா? ஆமாங்க, எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லீடிங் பார்சல் சர்வீஸ் கூட நம்ம டைப் இருக்குங்க. நீங்கள் வந்து மிஷினை புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம பார்சல் சர்வீஸில் மிஷின் அனுப்பிச்சிக்குவோம். உங்களுக்கு அங்கே வந்து நீங்கள் போய் கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்க சார். ஸோ பார்சல் சர்வீஸ் மூலயமா அனுப்பிச்சிருவோம். ஆமாங்க. சரிங்க சார். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஆஃபர் கொடுத்துருந்தீங்க நம்ம சேனலில் வீடியோ போட்டதுக்கு. இப்போ நிறைய ரீச் ஆகிருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த டைம் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆஃபராக நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு ஆஃபராக சொல்ல முடியுங்களா? கண்டிப்பாங்க. இந்த சம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சுயதொழில் ஆரம்பிச்சு நல்ல ஒரு லாபம் பார்க்கணுங்கிறது நம்ம எம்கேயோட விருப்பங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உழவன்றி உணவில்லை சேனல்காரங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினை 10,000 ரூபா வரைக்கும் நம்ம ஆஃபர் ப்ரைஸில் தந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆஃபர் ப்ரைஸை பயன்படுத்தி நம்ம மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக புக் பண்ணி இந்த சம்மரில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் சம்பாரிச்சிக்கலாம். ஓகேங்க சார். அதாவது இந்த மிஷினோட கொட்டேஷன் அமௌண்ட்லேருந்து 10,000 வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம். ஓகேங்க சார். ஸோ இது இல்லாமல் டெலிவரி சார்ஜ் வந்து அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாங்க. நம்மகிட்ட லீடிங் பார்சல் சர்வீஸ் கூட டைப் இருக்கிறனால உங்களுக்கு நல்லா கன்செஷன் பண்ணி தருவாங்க. பட் எல்லா பக்கமே நீட்டாக பேக் பண்ணி மிஷின் எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் பார்சல் சர்வீஸில் வரமா நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்க சார். ஸோ இப்போ மிஷின் வந்து நேரில் வந்து பார்க்க முடியாதவங்க உங்கள் கம்பெனி ஸ்டாஃபு கால் பண்ணால் வீடியோ காலில் அந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணி டவுட்ஸ் கிளியர் பண்ணுவீங்களா வாங்குறதுக்கு முன்னாடி? கண்டிப்பாக. நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நம்மளோட சேல்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா 24/7 அவைலபிளாக இருப்பாங்க. சாட்டர்டே சண்டேஸ்லேயும் நம்ம கம்பெனி செஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா நீங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து வரணும்னு கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் வீடியோ காலில் வந்தீங்கன்னா போதும், லைவ் டெமோவும் நம்ம காமிச்சிருவோம், மிஷின் எப்படி இயக்கணும்னு நம்ம காமிச்சிருவோம். இல்லை நீங்கள் டேரெக்டாக வரணும்னாலும் நம்ம எம்கே கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருகூரில் அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் எப்போ வேணாலும் வந்து நம்ம மிஷினை டெமோ பார்த்துட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்க சார். இப்போ லாஸ்ட் சம்மர்லேருந்து நீங்கள் இது சேல் பண்ணுறீங்க, எவ்வளோ மிஷின் உங்களுக்கு வந்து போயிருக்கு, கஸ்டமர்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? கண்டிப்பாக நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சுகர் கேன் மிஷின் 500க்கும் மேற்பட்ட மிஷின் போயிருக்குங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சம்மரில் இந்த மிஷின் ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு லாபம் தான் சம்பாரிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மிஷினை புக் பண்ணி எடுக்கிறவங்க தான் ஜாஸ்தி. அண்ட் நம்ம குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கனால கஸ்டமர்ஸ் ரொம்பவே விரும்பி எடுக்கிறாங்க. ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டதை விட ரொம்ப அட்வான்ஸ் மாடலாகவும் பண்ணியிருக்கோம். அண்ட் 3 விதமான மாடல் இருக்கிறனால உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் இல்லை என்ஜின் எப்படி வேணும்னாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம மிஷினை வாங்கிக்க முடியும். ஓகேங்க சார். ஸோ இந்த வீடியோ மூலயமா நம்ம சேனலில் இதை தெரியப்படுனதுக்கு எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றியும் தெரிவிக்கிறேன். ரொம்ப நன்றி.